श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। உத்தவகீதை ஜெராக்ஸ்ல 66வது பக்கம். ஸ்ரீ பகவான் உவாச்ச தர்மியம் ஏஷ தவ பிரஷ்னக நைஸ்ரேய சகரநృணாம் வர்ணாஸ்ரம ஆச்சாரவதாம் தம் உத்தவ நிபோதமே. இந்த அத்தியாயத்துல உத்தவன் ஆசிரம வர்ண தர்மத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதற்குண்டான விளக்கங்கள் அவரு பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முதல் ஸ்லோகத்தை இது பாகவத புராணமா இருக்கிறதுனால இந்த மாதிரி உத்தவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் உரையாடல் நடந்தது அப்படின்னு பரீட்சித்துக்கு சுக்கமுனி சொல்லிட்டு இருக்கிறதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்ரீ சுக உவாச்சன் அவரு பரீட்சித்துக்கு சொன்னதுதான் இந்த உத்தவ கீதை. இதுல என்ன சொல்றாரு, தர்மியம். இப்போ இது மெயினா இந்த ஏரியால நம்ம பார்த்துக்க வேண்டிய சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வர்ண ஆசிரம தர்மம். வர்ணங்கிறது அவங்களுடைய குணத்தை பொறுத்து பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன். ஆசிரம்ங்கிறது இண்டிவிஜுவல் வயசை பொறுத்து பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் பொறுப்புகளை கொடுக்கறது வானப்பிரஸ்தம், அடுத்தது சந்நியாசம். இந்த வர்ண ஆசிரமங்கிறது நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோமே. இறைவன் கொடுத்திருக்காரு அப்படின்னா இறைவன் கொடுத்ததில் ஒரு அர்த்தம் இல்லாம அவர் கொடுக்க மாட்டார். என்ன பயன்? இந்த வர்ண ஆசிரமத்துக்குள்ள மக்கள் அவரு ஒழுங்குபடுத்துறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அவன் அந்த ஆசிரம தர்மத்துக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு எது செய்யணும். இதுல என்ன தெரிஞ்சுக்கணும், இப்ப இருக்கிற குழப்பம் சமுதாயத்துல இந்த வர்ணம் உயர்ந்தது, இது தாழ்ந்த ஜாதி, இது உயர்ந்த ஜாதிங்கிறது இறைவன் படைத்தது அல்ல, இது மனிதர்களால் உருவாக்கி கொள்ளப்பட்டதை தவிர இறைவன் இது பிராமணன் நீ உயர்ந்த ஜாதினோ நீ சூத்ரன் கீழ் ஜாதினோ சொல்லவே கிடையாது. அது ஜாதிங்கிறது அவருடைய பிறப்பை பொறுத்து. சத்தோகுண பிரதானமா பிறந்தா அவன் பிராமணன், பிறப்பே அவனுக்கு அப்படி இருக்கும்போது அவன் பிராமணன். உனக்கு தமோகுண பிரதானமா நீ பிறந்தீன்னா சூத்ரன். இதுல எது பிராமணனா பிறந்தவன் உயர்ந்தவன், சூத்திரத்துல பிறந்தவன் தாழ்ந்தவன்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இறைவனை பொறுத்த வரைக்கும் கர்மத்துல அவர் உயர்வு தாழ்வு கொடுக்கறது இல்ல. தேரோட்டுற வேலையா இருந்தாலும் குதிரை குளிச்சு விடுறதா இருந்தாலும் அவர் சந்தோஷமா தான் செஞ்சார். இந்த வேலையை நான் ஏன் செய்யணும் அப்படின்னு அவர் கர்மத்தில் அவர் வேறுபாடு காமிக்கல, வாழ்ந்து காமிச்சார். சிரேஷ்டாச்சாரர். எந்த கர்மத்தை பண்றியோ அதுல வேதம் கிடையாது. இது மக்களால் மோகத்துக்கு உட்பட்ட மக்கள். எது சரி எது தவறுன்னு தெரியாதா? சரியெல்லாம் தப்புன்னு தோணுமா, தப்பெல்லாம் சரின்னு தோணுமா? அதற்கு உட்பட்ட மக்கள் என்னத்தை உருவாக்கிட்டாங்க? ஜாதியை உருவாக்கியிருக்காங்க. இறைவனுடைய கருத்து ஜாதி உருவாக்குதல் அல்ல. அவன் பிறப்புல எப்படி வேணா இருக்கலாம், எந்த குணம் பிரதானமா இருக்கலாம், நீ சத்துவ குணத்துக்கு வருவதற்கு முயற்சி செய். ஆனா அவருடைய எதுக்கு இந்த 4 வர்ணம் நான் படைச்சேன் பிரிச்சேன் அப்படின்னா எந்த வர்ணத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் தர்மத்துக்குட்பட்டு ஸ்வதர்ம அனுஷ்டானம் செய்யும். அந்த வர்ணத்துக்குண்டான தர்மம் கர்மம், அந்த ஆசிரமத்துக்குண்டான தர்மம் கர்மம். அந்த கர்மத்தை தர்மத்துக்குட்பட்டு நீ செய்யே, அதுதான் முக்கியமே தவிர நான் பிராமணனா பிறந்ததுனால குலத்தக ஒருத்த பிராமணனா பிறந்தது அவன் கிரேட்டோ, குலத்தாக ஒரு சூத்ரா பிறந்தனால அவன் லோவோ கிடையவே கிடையாது. இறைவனோட விஷயம் என்ன நாம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியாதனாலதான் மற்றவங்க நம்மளை கேள்வி கேட்கும்போது உங்களுக்குள்ள எதுக்கு இத்தனை ஜாதின்னு கேட்டா பதில் சொல்ல தெரியுறது இல்லை. ஏன்னா ஜாதிங்கிறது நான் மனிதர்கள் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல தெரியும். இட் இஸ் இறைவன் கொடுத்தது கிடையாது. அதுல உயர்ந்ததும் கிடையாது, தாழ்ந்ததும் கிடையாது.
உண்மையில நம்ம வம்சம் அத்தனையும் ஒரு மீனவ பெண்ணுடைய வம்சம்தான். அனைத்துமே சூத்திர குடும்பத்தில் பிறந்தவங்க எல்லாம் அந்த வம்சம் தான் நமக்குள்ள போடிட்டு இருக்குது, அந்த ரத்தம் தான். ஸோ யார் இதுல வந்து உயர்ந்தவர் தாழ்வு சாஸ்திரத்துல எங்கேயுமே சொல்ல கிடையாது. என்ன உயர்வு தாழ்வுனா, தர்மத்துக்கு உட்படாத ஒரு வாழ்க்கை வாழ்பவன் அந்த ஆசிரமத்துக்கு அந்த வர்ணத்துக்கு உண்டான தர்மத்தை சுதர்மத்தை இறைவன் கொடுத்திருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்காம பிராகிருத புருஷனாக அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தானா அவன் பேரு சம்ஸ்கிருத புருஷக. நான் என்ன ஆசிரமம் நம்மள எடுத்துக்குவோம், கிரகஸ்த ஆசிரமம். என்ன வர்ணம், நம்மளுடைய குண பிரிடாமினா எது இருக்குதோ அதுதான் நம்ம வர்ணம். எனக்கு எப்பவுமே எழுதுறது படிக்கிறது தான் பிடிக்குதுன்னா சத்தோகுணம். இல்லை எனக்கு என்ன நேரம் ஓடுறதான் பிடிக்குது, ஒரு இடத்துல உட்காரக்கெல்லாம் என்னால் முடியாது, கவனிக்க முடியல, ஓடுறக்கு தான் பிடிக்குதுன்னா ரஜோகுண பிரிடாமினன்ட் நான், அவ்வளோதான். அதுதான் வர்ணமே. இல்லை எனக்கு வந்து எது பிஸ்னஸ் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்குது, மணி மேக்கிங் எனக்கு பிடிக்கும், எதுவுமே தப்பு கிடையாது, மணி மேக்கிங் தான் பிடிக்குது அப்படின்னா வைஷ்யம். விவசாயம் பிடிக்குது வைஷ்யம், தப்பெல்லாம் எங்கேயுமே கிடையாது. விவசாயம் பண்ணுறவங்கள லோனுனா பின்னால் வந்த பீப்புளான ப்ரொஜெக்ட் ஆகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். இல்லை உலக சமுதாயத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு என் உழைப்பை கொடுக்குறேன் அப்படிங்கிறவன் சூத்ரன். இப்படி நான் எனக்கு வந்து ஃபிசிக்கலாக தான் ஒர்க் பண்ண முடியுது, மென்டலாக திங்க் பண்ணவே முடியல அப்படின்னா நீ சூத்ரன். ஆனால் வாழ்க்கை முறையை எப்படி பிறக்கிறங்கிறது முக்கியம் இல்லை. வாழ்க்கை பொழுது இறைவன் இந்த ஆசிரமத்துக்கு என்ன கடமை கொடுத்துருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது தெரியலீங்களே, அது நம்மளுடைய நம்ம இறைவன் கொடுத்ததை நான் கற்றுக்கல அப்படிங்கிறது அது நம்ம தப்பு, அது இறைவன் மேலே தப்பு கிடையாது. ஸோ முதல்ல என்ன பண்ணணும், நான் எந்த வர்ணம் எந்த ஆசிரமம் முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்கு இறைவன் என்ன கடமைகளை கொடுத்திருக்காரோ, ஆர்டினன்ஸை கொடுத்திருக்காரோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி, அதை தர்மத்துக்கு உட்பட்டு ஃபாலோ பண்ணி, இதெல்லாம் எதுக்கு பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக். எதுக்கு இவ்வளவு பகவான் நம்மளை ஃபோர்ஸ் பண்றாரு? உன்னுடைய ஆசிரமம் என்ன, கிரகசாவா, பஞ்சமகா யக்னங்கள் பண்ணியா, இன்னைக்கு பண்ணினியா, நேத்து பண்ணியா, நாளைக்கு பண்ணுவியா, பஞ்சமகா யக்னங்கள் பண்ணினியா. ஏன் இவ்வளவு சொல்றாரு பஞ்சமகா யக்னங்கள் பண்ணு என்றால் அதை தர்மத்துக்கு உட்பட்டு நீங்க பண்றீங்க. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க பஞ்சமகா யக்னங்கள் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நித்திய அனித்திய வஸ்து விவேகங்கிறது வந்துடும். இந்த உலகத்தில் நிலையானது எது, நிலையற்றது எது, ராகத்வேஷத்தில் இருக்கிற பற்று, எனக்கு இது பிடிச்சது பிடிக்கல, அதெல்லாம் நம்மள விட்டு போயிடும். அப்போ அதெல்லாம் போகுது அப்படின்னா அதையெல்லாம் இருக்கிறவன் ராகத்துடன் பற்றுடன் இருக்கிறவன் பிராகிருத புருஷக. எனக்கு என்ன தெரியுதோ தான் தோன்றி தனமா வாழ்வதுங்கிறது பிராகிருத புருஷக. யாரு? வேதத்துக்குள்ள யாரு வராம வாழ்றாங்களோ அவங்கள தான் தோன்றித்தனமாக வாழ்கிறார்கள் என்றால் பிராகிருத புருஷக என்றால் எனக்கு சரின்னு படுது, நான் செய்வேன். வேதத்தை பத்திலாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்ப தெரியுதுங்க, சரின்னு தோணுதுங்க, நான் செஞ்சுட்டே போவேன். எனக்கு இந்த வாழ்க்கை இந்த உலகத்துல எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால யார் யாரு வேதத்துக்குள்ள வராம வர்ணாசிரமத்தினுடைய தர்மத்தை தெரிஞ்சுக்காம அதை ஃபாலோ பண்ணாம வாழ்றாங்களோ அனைவரும் தான் தோன்றித்தனமாக வாழ்பவர்கள். அவர்கள் பிராகிருத புருஷக, ஹைலி ரிஸ்க். இன்னொருத்தர் இருக்கான் சம்ஸ்கிருத புருஷக, அவன் வேதத்தை ஏற்றுக்கொண்டு அதை கற்று அதில் எனக்கு உண்டான ஆசிரமம் என்ன, தர்மம் என்ன, வர்ண தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, தெரிஞ்சா மட்டும் பார்த்தாது, ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கு இல்லை, நாம வாழ்ந்து பார்த்தீங்களா, அவன் தான் சம்ஸ்கிருத புருஷக. வெரி சேஃப் லைஃப், இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங், அதுக்குள்ள வந்துருவான். அப்படி இறைவன் சொன்ன வழிமுறைக்குள்ள வந்துட்டோம்னா வெரி வெரி சேஃப். ஃபர்ஸ்ட் தப்பான பாதைக்கு போக மாட்டேங்கிறது ஒண்ணு, சரியான பாதையில போகும்போது அது கிடைக்கிற பலன் இருக்கு பாருங்க. என்ன, ஒரு அந்த கரண சுத்தி, கர்மயோகம், ஒரு மன அமைதி. நமக்கு சில சமயம் அதே ஒரு மோட்சமானு தோணும். ஒரு மன அமைதி, சஞ்சலம் இல்லாத மனம், கவலை இல்லாத மனம், இருப்பதை ஏற்றுக்கொள்கிற மனம், இதெல்லாம் அமையும். த குவாலிஃபிகேஷன் ஸ்டடி சாஸ்திரா அப்படிங்கிறத விட குவாலிஃபிகேஷன் டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப் இங்கே ஆரம்பிச்சிடும். எப்போ? when you come into the ordinance of பகவான். அதுக்காகத்தான் வர்ணாசிரமத்தை கொடுத்திருக்காரே தவிர இதுல யாரு உயர்ந்ததும் கிடையாது, யாரும் தாழ்ந்ததும் கிடையாது. ஒரு சமுதாயம், ஒரு ஹார்மனி, சொசைட்டி ஒரு ஹார்மனியில் இருக்கணும்னா 4 டைப் ஆஃப் பீப்புளும் அவசியம். இதுல யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது.
இவர் வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்றதுனால he get the qualificationங்கிறத விட மன அமைதி போதும் என்ற திருப்தி மனம், ஒரு அமைதியான மனம் அவனுக்கு வந்து அமையும். அதனுடைய விளைவுதான் எங்க போறான், சாஸ்திரத்துக்குள்ள போக முடியும். பஞ்சமகா யக்னங்கள் பண்ணாதவர்கள் வகுப்புகள் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருந்தாலும் வகுப்புகள் போயிட்டு இருக்குமே தவிர அது நம்மளுடைய அசிமுலேஷனுக்கு கிடைக்காது. ஞானம் ஏற்பட்டு அது கேள்வியெல்லாம் கேட்டால் பதிலெல்லாம் டக் டக்குன்னு சொல்லுவோம். பட் அசிமுலேஷன் நம்மளுடைய லைஃப், ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, மனதில் ஒரு மாற்றத்தை வகுப்புகள் ஏற்படுத்தாது. பஞ்சமகா யக்னங்கள் செய்யவில்லை என்ற, ஏன்னா எல்லாருமே கிரகஸ்தாவா இருக்கணும், நம்ம எதைத்தான் பாயிண்ட் அவுட் பண்ணியாகணும். பஞ்சமகா யக்னங்கள் இன்னைக்கு அதை பண்ணினோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் எதை பத்தி படிக்கிறப்போ வர்ணாசிரம தர்மம். என்ன சொல்றார், ஃபர்ஸ்ட் மீனிங் எழுதிக்கலாம். தர்மியம் தர்மியக ஏஷக தவ பிரஷ்ன. ஃபர்ஸ்ட் வந்து வேலிடேட் பண்றார், நீ கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஏன்னா இந்த உலக மக்கள் இதுல ரொம்ப கன்ஃபியூஷன் கிடக்குறாங்க. இந்த ஜாதி அந்த ஜாதி, அது அந்த ஆசிரமம் இந்த ஆசிரமம், சன்னியாச ஆசிரமத்துல போய் கன்ஃபியூஷன், யாரு குவாலிஃபை டு கெட் சன்னியாசங்கிறது தெரியாம தப்பு தப்பா சன்னியாசம் எடுத்துக்கிட்டு அங்க போயிட்டு உள்ள இருக்க முடியாம வெளியில வர முடியாம போலிச்சாமியாரா வாழ்ந்துகிட்டு கஷ்டப்படுறாங்க. மக்களுக்கு ரொம்ப தேவை. அதனால ஃபிட் கொஸ்டின், நீங்க கேட்ட கேள்வி வெரி ஃபிட், தவறான கேள்வி அல்ல. ஹி வேலிடேட் த கொஸ்டின். என்ன சொல்றாரு, தர்மியக ஏஷக தவ பிரஷ்னக, உன்னுடைய கேள்வி உத்தமமானது. ஏஷக பிரஷ்னக, இந்த கேள்வி தவ உன்னுடைய ஏஷக பிரஷ்னக தர்மியக உத்தமமானது. நைகி ஸ்ரேயசர, நைகினா நிருகதான் அங்க நைகி ஆயிருக்குது. மனிதர்களுக்கு ஸ்ரேயச கரக என்று நாம், நைகினா லீடு, சாரி இதுதான் வந்து நிருணாம். மக்கள் மனிதன் வந்து நிருணாம் தான் மக்கள், நைகி வந்து டு லீடு நீ நயத்தி, அதுதான் தாத்தாங்க. என்ன பண்ணுது, மனிதர்களுக்கு நன்மையை கொடுக்குது. ஸ்ரேயச கரக, கரக டு கிவ், மக்களுக்கு அது நன்மையை கொடுக்கக்கூடியது. ஏன், மோட்ச மார்க்கத்துக்கு அந்த வர்ணாசிர தர்மங்கள் ஒரு மனிதனை இட்டு செல்லும். மனிதர்களை நிருணா எங்க இழுத்துட்டு போகும், ஸ்ரேயச கரகா லீடு. இந்த பஞ்சமகா யக்னங்கள் வர்ணாசிரம தர்மங்கள் லீட் மீ டு ஸ்ரேயஸ் மார்க்கம், மோக்ஷ மார்க்கம். ஸ்ரேயஸ் என்ன, மோட்ச மார்க்கத்துக்கு எப்படிங்கிறத இவ்வளவு நேரம் விளக்குறேன். அவர் ஒரே லைன்ல போட்டாரு மோட்சத்துக்குன்னு. அப்போ இதையெல்லாம் நீங்க பண்றீங்க, சாஸ்திரத்துக்குள்ள வந்து அதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா அந்த கரண சுத்தி போது யூ வில் குவாலிஃபை டு ஸ்டடி சாஸ்திராங்கிறத விட the guru will knock the door. ஏன்னா you cannot go and search for a guru. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த if you are ready the guru will knock the door. அவ்வளவுதான். எங்க போய் நிப்போம், மோக்ஷம். he will lead you to மோக்ஷம். இது நடக்கும். அடுத்தது வர்ண ஆசிரம, செகண்ட் லைன். வர்ண ஆசிரமம் தான் ஆச்சரவதான் ஃபாலோ பண்றவங்க. ஆச்சரத்தி, வர்ண ஆசிர தர்மத்தை மனிதர்களுக்கு, இதுதான் சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். வர்ண ஆசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ற அவர்களுக்கு ஸ்ரேயசக்கரகா, அப்படிப்பட்ட நிருணா மக்களுக்கு அது என்னது கொடுக்கும், ஸ்ரேயஸ் மோட்சத்தை கொடுக்கும். இந்த வர்ண ஆசிரம தர்மதான் வர்ண ஆசிரம ஆச்சரவதாம் த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அவர்களுக்கு, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஸ்ரேயஸை கொடுக்கும். நீ கேட்ட கேள்வி உத்தமான கேள்வி. தம் உத்தவ நிபோதமே, என்னிடமிருந்து நீ இப்பொழுது கேட்பாயாக. தம் உத்தவ, நீ கேட்டீங்களே தம், எது தம்னு அந்த இடத்துல வர்ண ஆசிரமம் பற்றி. நிபோதமே, உத்தவா நிபோதமே, என்னிடமிருந்து இப்பொழுது நீ கேட்பாயாக. மேன என்னிடமிருந்து, அறிந்து கொள்வாயாக. புத்து அது போதா இருக்கு. அப்போ கேட்பாயாக, அறிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஆதௌ கிருதயுகே வர்ணக ரிணாம் கம்சக இது ஸ்மிருதக கிருத கிருத்யா பிரஜாஸ் ஜாத்யாக தஸ்மாத் கிருதயுகம் விதுகு. ஒரு யுகமா சொல்றார், மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க,
பியூட்டிஃபுல். இப்போ நமக்கு அதெல்லாம் தெரியணும். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போ 4,32,000 வருடம் கலியுகம் அப்படின்னா இன்ட்டு 3 போட்டிங்கன்னா, இன்ட்டு 2 போட்டிங்கன்னா துவாபரம், இன்ட்டு 3 போட்டிங்கன்னா திரேதாயுகம், இன்ட்டு 4 போட்டிங்கன்னா கிருதயுகம். அது அதனோட லைஃப் ஸ்பேன் ஆஃப் தட் யுகம். இது நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். என்ன சொல்றாரு இவரு? ஆதவ் கிருத்தயுகே. அப்போ ஃபர்ஸ்ட் யுகம் என்ன? கிருத்தயுகம். இதெல்லாம் வந்துங்க மித்து கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். கிருத்தயுகம் சொல்றது இட் இஸ் நாட் அ மித்து. ஆதவ் கிருத்தயுகே வர்ணகா. அங்க வர்ணம் எப்படி இருந்தது? வர்ணம்னா என்ன? பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர. அது எப்படி இருந்தது ஆதவ் கிருத்தயுகத்துல? மக்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா, ஆதவ் கிருத்தயுகத்தில் வர்ணம் எப்படி இருந்தது? நிருணாம் ஹம்சகிதி ஸ்மிருதா. நிருணாம் மக்கள் ஹம்ச வர்ணம் மட்டும் இருந்தது. அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? பிராமண வர்ணம் மட்டும்தான் இருந்தது. அனைவருமே என்னதான் பிராமண வர்ணம். வர்ணம் அப்படின்னு என்ன? அனைவருமே சத்துவகுண ப்ரிடாமினன்ட் 70%, 20% ரஜோகுணம் பிறக்கும் போதே அனைவருமே. என்ன யுகம் பாருங்க. அனைவரும் சொசைட்டியோட ஹார்மனி எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இந்த சொசைட்டியோட ஹார்மனியை நீங்க அவ்வளவு தூரம் எட்டி பிடிக்க முடியினாலும், இப்ப ராஜராஜன் வாழ்ந்த காலத்துல ஹார்மனி, சொசைட்டியோட ஹார்மனி என்ன இருந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சு போயிடும். ஒரு அவங்களோட லைஃப் டைம் பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பருவம் இளமையெல்லாம் போய் பவர் கைக்கு வந்து ஒரு 20 to 30 இயர்ஸ்க்குள்ள அவங்க அவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. அப்படின்னா see the harmony of the society. எல்லாமே பிளண்டியா கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்காக நீங்க அதுக்கு இதுக்குமே நீங்க சொசைட்டியோட ஹார்மனி டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம். அதே அப்படிங்கும்போது, ஏன்னா ஒரு அரசன் ஒரு போர் தொல்லை இருக்கும், பக்கத்து நாட்டுக்காரன் நச்சிருக்கும், பஞ்சம் இருக்கும், மழை இல்லாமல் இருக்கும், மக்களுக்குள்ள திருட்டு இதெல்லாம் ப்ராப்ளம் தான் இந்த காலத்துல அதிகமாக ஃபேஸ் பண்றாங்க அரசர்கள். ஆனா அந்த காலத்துல அவ்வளோ லாவிஷா செலவு பண்றாங்க. உழைப்பை கொடுக்கறதுக்கு மக்கள் ரெடி. அவன் சாப்பாடு மட்டும் போட்டா போதும், துணிமணி மட்டும் கொடுத்தா போதும், ஒரு 2 ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் கொடுத்தா போதும், வந்து அந்த கோயில் வாசலே இருந்து வேலை செய்யறதுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க. அப்போ அவங்க வீட்லயும் அனுப்புறதுக்கு ரெடியா இருக்காங்க, அரசனும் ரெடியா இருக்கான். ஏன் கோயிலை கட்டணும்? கோயிலுங்கிறது தான் பக்தி வந்து மக்களுக்கு ஊட்டக்கூடியது. கோயில் இருந்தா தான் பக்தி மார்க்கத்துக்குள்ள மனிதர்கள் வருவாங்க. அதனால பிரம்மாண்டமான கோயில்கள், அழியாத கோயிலை நம்ம கட்டணும். இந்த எம்பேர் இருக்கணும்லாம் அவன் யாருமே கட்ட கிடையாது. அவன் கட்டின அரண்மனையெல்லாம் அவனுக்காக கட்டினதுல இன்னைக்கு எதுவுமே இல்லை. ஆனா அவன் கட்டின கோயில் இருக்குன்னா என்ன அர்த்தத்துல அவன் கட்டியிருக்கான்? இது பக்தி மார்க்கத்துல மக்கள் வரணுங்கிற நல்ல எண்ணத்துல அவங்க அவ்வளவு, இத்தனைக்கு எந்த விதமான மிஷினரிஸும் இல்லாம வெறும் அனிமல்ஸினுடைய பவரையும் மனிதனுடைய சக்தி ரொம்ப கம்மி. இன்னைக்கு ஒரு கிரேன் வந்ததுன்னா அத்தனையும் தூக்கி அப்படி அந்த பக்கம் போடுது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு அத்தனை ஒர்க், டைம் டேக்கிங் ப்ராசஸ், அவ்வளவு சிறப்பாக எஃபிஷியன்டான பில்டிங்ஸ் நம்ம பார்க்குறோம். கோயில்ல எப்படி கட்ட முடிஞ்சுது? இன்னைக்கு தான் கவர்மெண்ட் கட்டுது. இன்னைக்கு கட்டினா ஓப்பனிங் அன்னைக்கு அது தொப்பு தொப்புன்னு விழுந்துருதுன்னு நம்ம பேப்பர்ல படிக்கிறோம். See the harmony of ராஜராஜ சோழன் டைம் அண்ட் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள், இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் கட்டுற பில்டிங்கு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும். என்ன வாட் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ்? ஒய் த பீப்புள் ஆர் லைக் திஸ்? அந்த காலத்துல சத்தோ குண பிரதானமான மக்கள் இருந்தார்கள். இந்த காலத்துல தமோ குணமான பிரதான மக்கள், அவங்க இப்படிதான் இருப்பாங்க. அப்ப தமோகுண பிரதானம்னா 100% சுயநலம். சத்தோகுண பிரிடாமினா எப்படி இருப்பாங்க? யூஸ்வலா கான்ட்ரிபியூட்டரா இருப்பாங்க. சத்தோகுண பிரிடாமினா வந்துட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் நம்ம இந்த உலகத்துல இருந்து வாங்கறத வர கொடுத்துடணுங்கிற அந்த ஒரு கான்ட்ரிபியூட்டர் மென்டாலிட்டியே சத்தோகுணத்துக்கு தான் வரும். தமோகுணம் என்ன பண்ணும்? எனக்கு சேர்த்து வை, என் குடும்பத்துக்கு சேர்த்து வை, ஒரு பித்தளை பாத்திரமா இருந்தாலும் அதை எனக்கு எம்பனது இப்படியே போறது. ஏன்? என்னத்தை சாப்பிட்றோம்? அந்த குணம் தானே வரும். ஏங்க எல்லாரும் இப்ப தமோகுணமா வந்துட்டாங்க? என்னத்தை சாப்பிட்றோம்? கலியுகம் எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க. வேக ஒரு சென்டென்ஸ் சொல்லிடுறோம் அப்படின்னு எனக்கு கலியுகம் மேல இருந்து ஷோ த ஃப்ளவர் ஷோவா நடத்துத பூக்களை மேல தூவி நம்ம மேல நீ இப்படி இரு அப்படின்னு கலியுகம்னு ஒரு ஆள் வந்து நம்ம மேல தூணாரா என்ன? என்னன்னா குடாபிட்ஸ் கம்ப்ளீட்டா மாறி போச்சு. அப்ப என்ன ஆகுதா? உள்ள இருக்கிற தமோ குணத்தை தூண்டுகிற உணவை எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடுறோம்? தமோ குணத்துல போயிடும்.
அது இன்னைக்கு இப்ப நம்ம கண்ணு முன்னால் இருந்த ஒரு பில்டிங் ராஜராஜ சோழனை நீங்க இன்னைக்கு கவர்மெண்ட் பில்டிங் நீங்க பாருங்க. அப்போ ஏன்னா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அங்க ஏன் அந்த ராஜனால அதெல்லாம் கட்ட முடிஞ்சது. சத்தோகுண பிரதான மக்கள் அதிகம். ராஜா சத்தோகுணத்துல இருந்தா தனக்கு இந்த பையனுக்கு இந்த குடும்பத்துக்கு நம்ம சொத்து சேர்த்துல. ஏன்னா சத்தோகுணம், ஏன்னா உணவு பழக்க வழக்கங்கள். சாஸ்திரம் மட்டும் இல்லாம போனதில்லை, சாஸ்திரமும் வெகு தூரம் போயிடுச்சுங்கிற ஒரு பாயிண்ட். சத்துவகுணம்னா என்னன்னே தெரியாம வாழ்றாங்க. இன்னைக்கு 99 பீப்புள்கிட்ட போய் சத்துவகுணம்னா என்னன்னு கேளுங்க தெரியாது. they very far away from the gunas, என்னன்னே தெரியாது. அப்புறம் தான் நம்ம தமோ குண சோனு சாப்பிட்றங்கிறது புரியுது அடுத்த ஸ்டெப். இப்படி போது நீங்க கிருதயோகத்தை யோசனை பண்ணி பாருங்க. பிறந்த மக்கள் அனைவரும் சத்துவகுணம். கம்பேரிட்டிவா சத்துவகுணம் அதிகமா இருக்கிற சொசைட்டிலே ராஜராஜ காலத்துல கலியுகத்துல இப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா, கிருதயுகத்துல மக்களுடைய சொசைட்டியோட ஹார்மனி எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதனாலதான் என்ன சொல்றது, கிருதயுகத்தில் ஹம்சஹா சத்துவகுணம், பியோர் சத்துவம். ஒரே வர்ணம் தான் இருந்தது. யாரு சொல்றா? கிருஷ்ணர் சொல்ற, நான் சொல்லல. ஒரே ஒரு வர்ணம் தான் இருந்ததுன்னா அப்படிதான் இருந்தது. இட் இஸ் நாட் அ மித், இட் இஸ் அ ஃபேக்ட். எதனாலும் அப்படியே வந்து இப்படி இருந்திருக்குமா பார்க்கலாம், அப்படி அல்ல, இட் இஸ் அ ஃபேக்ட். கிருஷ்ணர் வாயிலிருந்து எது வருது அத்தனை ஃபேக்டா தான் சொல்லுவார். அவருக்கு என்ன வந்து நம்மகிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கணும் தேவையே. ஸோ தர்மா அப்படி ஒரு சொசைட்டி இருந்திருக்கு, பாரதத்தில் இருந்திருக்கு. பாரதம்ங்கிறது என்டையர் ஏசியாவா இருந்திருக்கு ஒரு காலம். அப்போ உலகமே அப்படி இருந்திருக்குது. நம்பர் 1 நாடாக பாரதம் இருந்திருக்கு. புரிஞ்சுங்களா? அப்படிப்பட்ட தலைமுறையில் வந்தவர்கள் நாம் எல்லாரும். சாதாரண நாகரிகம் அல்ல நம்மளது. அடுத்தது கிருத கிருத்தியாக. ஏன் அவங்களுக்கு கிருத்த யுகம்னு பேர் வந்ததுன்னு சொல்றார். கிருத கிருத்தியாக என்ன? செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்கள், அடைய வேண்டியதை அடைய முடித்தவர்கள் இல்லையா? கிருத கிருத்தியான ஞானிக்கு நம்ம டெஃபினேஷன் சொல்லுவோம். செய்து முடித்தவர்கள், இனிமேல் அவர்களால் அடையப்பட வேண்டியது எதுவும் இல்லை, இன்னும் நான் அடையப்பட வேண்டியது இதெல்லாம் இருக்குங்கிற எண்ணம் இல்லாத ஞானியத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? கிருத கிருத்தியாக பவத்தின்னு சொல்லுவோம். அந்த யுகத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? கிருத யுகம். கிருத கிருத்தியாக பிரஜாகா. யார் அப்படி இருந்தா? பிரஜைகள். அதுல இருந்த பிரஜைகள் எப்படி இருந்தாங்க? கிருத கிருத்தியாக. பிறப்பிலேயே நிறைவுடையவர்களாக அவர்கள் பிறந்திருந்தார்கள், தர்மவான்களாக இருந்திருக்கிறாங்க. ஜாத்தியாக, பிறப்பே என்னது? ஜாத்னா என்னது? பிறப்பு. ஜாத்தியாக, பிறப்பிலேயே பிரஜாக கிருத கிருத்தியாக பவதி. அங்க என்ன தேவைப்படல? பிரிவு என்பதே மக்களிடம் இல்லை. பிறந்தவங்க அத்தனை பேர் என்னதான்? பிராமணத்துவத்தோடு பிறந்த பிராமணர்களாக இருந்தார்கள். ஸோ அங்க என்ன கிடையாது? அங்க பிரிவு என்பதே கிடையாது. பிறக்கும் போதே கிருத கிருத்தியாக பவதி. தஸ்மாத்து கிருத யுகம் விதுகு. அதனால அதுக்கு என்ன பேர் வந்தது? தஸ்மாத்து. அதுக்கு அந்த யுகத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? கிருத யுகம்னு பேர் வச்சிருக்காங்க. கிருத கிருத்தியா பாவத்துடன் அனைவரும் பிறந்ததால் there is no need of சாஸ்திரா, there is no need of எதுவுமே அவங்களுக்கு அது தேவையே படல. பிறக்கும் போதே சத்துவகுண பிரிடாமினண்டாக இருந்தார்கள். எப்போ? ஆதவ். அப்படி என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் இதுதான் பிறந்தது. கிருதத்தில் நல்ல சம்ஸ்காரங்கள் இருந்ததுனால அங்க வர்ணமே தேவைப்படவே இல்லை. தியானமோ அல்லது கர்ம யோகமோ அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு தியானம் பண்ணிதான் நான் வந்து கிருத கிருத்தியா பவன் ஆகணும், ஒரு மெடிடேஷனோ அல்லது தியானமோ கர்மமோ கர்ம யோகமோ எதுவுமே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா திரேதாயுகம் வந்தோன்ன யக்ன பிரதானமா இருந்தது. ஏன்னா அவர்களுக்கு கொஞ்சம் அங்க தேவைப்பட்டது யக்ன பிரதானம். துவாபரத்துல பாத்தீங்கன்னா அர்ச்சன பிரதானம் சொல்லுவோம் துவாபரத்துல. இப்ப கலியுகத்துல நாம ஜபம். தட் இண்டிகேட்ஸ் மென்டல் கெப்பாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டு வந்ததுனால நாம ஜபம் மட்டும்தான் எப்படின்னா இது எப்படி புரிஞ்சது? கலியுக மக்கள் தமோகுண பிரிடாமினண்டா இருக்கிறதுனால அவங்களால நாம ஜபம் தான் பண்ண முடியும். அவங்களுக்கு எங்க போக முடியாது. துவாபர யுகத்தில் வாழ்ந்தவர்கள் they are qualified, அவங்க மென்டலி they are qualified to do அர்ச்சனா. திரேதா மக்கள்ல வாழ்ந்தவங்க they are qualified to do யக்னா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது இறைவன் வகுத்து கொடுத்ததில்ல, அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அது இருக்கிறனால இறைவன் அதை செய்ய சொல்றார். அவ்வளவுதான்.
அடுத்த ஸ்லோகம். வர வர என்ன ஆயிடுச்சுனாங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாயிடுச்சு. அதனால வந்த பிரச்சனை இது. இப்போ அந்த நம்ம வாழ்ந்த காலத்திலே பாருங்களேன், அப்போ ஊருக்கு ஒரு சினிமா தியேட்டர் இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்று இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஊருக்கு வர ஆரம்பிச்சது. அப்புறம் பாருங்க அந்த சினிமா தியேட்டரு ஒரு வீட்டுக்கும் டிவியாக வந்து உட்காந்துது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கையிலையும் ஒரு சினிமா தியேட்டர் வந்தாச்சு. அவங்கவுங்க ரூமுக்குள்ள தியேட்டர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ரூமுக்குள்ள வந்தது. அடுத்தது இப்போ அவங்க கைக்கு என்ன வந்துருச்சு, சினிமா தியேட்டர் வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இதுதான் நம்மளை இது பண்ணிட்டு போகுது. மனம் நாம் போய் தேடி போய் தான் வாங்குறோம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதுதான் என்ன நம்மளுடைய சேஞ்சஸ் ஆகிருக்கும். அப்படின்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு யுகத்திலும் என்ன ஆகிட்டே வந்துட்டு இருக்கிறோம், டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாகிருச்சு. அதுதான் பாருங்க, ஹம்சகுணத்திலிருந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கோம், சத்துவகுண பிரதானமா வச்சுக்கலாம். அடுத்தது வேத பிரணவக ஏவக அக்ரே தர்மக அகம்பிருஷ ரூபத்ருக்கு உபாசதே தப்போனிஷ்டாம் ஹம்சம் மாம் முக்த கில்பிஷா. வேதக பிரணவக ஏவ அக்ரே. அக்ரே வேதம், பிரணவகம் ஓம்காரம் மட்டும்தான் இருந்தது. கிருதயுகத்துல ஓம்ங்கிற சப்தம் தான் இருந்தது. தர்மக அகம் விஷரூபத்ருக்கு. அந்த மக்களுக்கு தேர் இஸ் நோ நீட் ஆஃப் கர்மயோகா, உபாசனா, நோ நீட் ஆஃப் கர்மா. தர்மக அகம் விஷரூபக ரூபத்ருக்கு. நானே அந்த ரூபமாக இருந்தேன். அகமேவ தர்மக, அந்த ஓம்காரமாக நான் இருந்தேன். விஷ ரூபத்திற்குனா பசுக்கு, இந்த இடத்துல விஷங்கிறது பசு ரூபமாக தர்மம் இருந்ததுங்கிறார். பசு ரூபமானா உங்களுக்கு பசுக்கு 4 கால் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 கால் 4 தர்மம். ஒரு கால் தவம், தர்மம். அப்ப எப்படி இருந்ததாமா, பசு ரூபமா இருந்தது. 4 கால்ங்கிறது எதை குறிக்குது, 4 வேதங்கள்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல அவர் பசு ரூபமாக தர்மம் இருந்ததுங்கிறார். அப்ப நீங்க வேதத்தை சொல்லக்கூடாது. இன்டர்பிரேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், என்ன இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க, தவம் ஃபர்ஸ்ட் கால். சௌச்சம், தவம் என்ன, தவ வாழ்க்கையில் இருப்பது. சௌச்சம் சுத்தம், தன்னுடைய வீடு, இடம், நாடு எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். என் வீட்டை மட்டும் சுத்தமாக வச்சுக்கிறேன், எல்லா குப்பையும் கொட்டி பக்கத்து வீட்டில் போட்டோன்னா அதுக்கு பேர் சௌச்சம் இல்லை. கூட்டி விட்டு கொண்டு அந்த பக்கம் போடுறதுக்கு பேர் சௌச்சம் இல்லை. இந்த நாடு, இந்த ஊர், இந்த வீதி எல்லாமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா சௌச்சம். தவ வாழ்க்கையில் அப்படின்னா எங்கிட்ட இருக்கிற குறைகளை நீக்குவதற்காக தவ வாழ்க்கை. ஓவராக பேசுகிறேன், என் நாக்கை கட்டுப்படுத்தணும் பேச்சில் அப்படின்னு ஒரு தவ வாழ்க்கை. கட்டுப்படுத்துறதுக்காக இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது என்னது, தவ வாழ்க்கை. ஏன்னா பேசாமல் இருந்து பாரு, மௌன விரதம் இருந்து பாருக்கு கஷ்டம் என்ன தெரியும். ஸோ இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது தான் தவ வாழ்க்கை. டு கெட் த மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட், அது ஒரு காலம். சௌச்சம் ஒரு காலம். அடுத்தது தயா. தயானா கருணை, எல்லா ஜீவராசிகளிடமும் ஒரு கருணை. எப்படி என்னை வெட்டுவது எனக்கு பயத்தை தருமோ, என்னை வெட்டுவது எனக்கு பிடிக்காதோ, அதை நான் மற்ற ஜீவராசிகள் என்ன பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாது. அவ்வளோதான் தயா. இதுதான் அகிம்சை. கருணை இருந்தால் வெட்டிடுவோமே. தயா கேட்டால் பொங்கல் மாறிங்களுக்கு வெட்டி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சாக்காடு போட்டுக்கிறோமே தவிர, உண்மையில் தர்மம்னா என்ன? ஏன்னா நாம எந்தெந்த தர்மத்தை காப்பாற்றுறோமோ அந்த தர்மம் தான் நாளைக்கு நம்மளை காப்பாற்ற போகுது. கர்ணன் சொன்னா இல்லைங்களா, கிருஷ்ணா நீ செய்யறது தர்மமா, நீ ராஜபாதையில நிக்கிறேனே வெற்றியே
மற்றவங்களுக்குலாம் தர்மம் ஈஸியா பேசுறடா. அது கர்ணா, நீ தர்மத்தை காப்பாத்தினியா? திரௌபதி துயில் உரியும் போது, அபிமன்யுவை வெட்டும் போது தர்மத்தை பத்தி பேசுனியா? அப்ப பேசியிருந்தீனா அந்த தர்மம் என்ன நீ உனக்கு இப்போ அந்த மந்திரம் மறக்காது. நீ எடுத்துட்டு எல்லா வேலையும் உடனே நீ காப்பாத்திக்குவ. நானே தேவையில்லை, அந்த தர்மம் வந்து உன்னை காப்பாத்திருப்போம். எப்போ எந்த மனிதன் வாழ்க்கையில் தர்மத்தை ஃபாலோ பண்ணலினா அவன் செய்யறான் பாருங்க அதர்மா, அதே தான் அவனை வந்து போட்டு தள்ளும். வேற யாரும் வேற தேவையே இல்லை. அதான் அந்த இடத்துல சொல்லுவார். அப்ப தயான என்னது? கருணை. அடுத்தது சத்தியம், உண்மை பேசுதல். இந்த நாளும் பசுவினுடைய 4 கால்களா சொல்லுவோம். அந்த தர்மம் எப்ப இருந்தது? கிருத்த யுகத்தில் அனைவருமே இப்படி இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு யுகம் மாறும் போதும் ஒரு காலா போயிருச்சான். அதுதான் கணக்கு. ஒவ்வொரு யுகம் போகும்போது கரெக்டா சொல்லிட்டே வருவாரு. இந்த யுகத்துல எது போச்சு, இந்த யுகத்துல எது போச்சு. ஃபர்ஸ்ட் 4 கேரக்டர் எடுத்துட்டோமா, அதை மறந்துடக்கூடாது. தவம், சௌச்சம், தயா, சத்தியம். எந்த யுகத்துல எந்த கால் போச்சு, அதுதான். இப்ப நம்ம சப்ஜெக்ட் வருவோம். ஏன்னா பசுவுக்குள்ள போயிட்டு நம்ம வாட் இஸ் விருஷ ரூபா, இது சாஸ்திரத்துல சொல்றது. அந்த 4 பசுனுடைய கால்கள் என்பது இந்த நாளை குறிக்கும். அதுதான் இவரு சொல்றாரா. அடுத்தது உபாசத்தே தபோனிஷ்டாம் ஹம்சம். தவநிஷ்டை. உபாசத்தன் யாரு? உபாசனை, தவம் செய்பவன், தவ நிஷ்டை உடையவன். தப்போ நிஷ்டம்னு வேற போடுது. உபாசனா தவம், அதுல நிஷ்டை உடையவன். உபாசனத்திலையும் தவத்திலையும் நிஷ்டை உடையவன். ஹம்சம் மாம். ஹம்சரூபமாக என்னை வழிபட்டவர்கள். ஹம்சரூபமாக என்னை அவர்கள் வழிபட்டார்கள். ஹோல் பீப்புள் இன் சத்துவா. ஹம்சரூபமாக அவர்கள் என்னை வழிபட்டார்கள். மாம் ஹம்சகம் முக்தி கில்பிஷாக. மனதில் அசுத்தம் இல்லை. அதனால எப்போதுமே அவர்கள் என்னை வழிபட்டவர்களாகவே இருந்தார்கள். யாரும் வந்து அவர்களுக்கு சொல்லி தர தேவையே இல்லை. ஏன்? கில்மிஷாக, மனதில் அசுத்தம் இல்லாததால் அவர்கள் என்னையே வழிபட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன தேவையில்லை? டூஸ் டோன்ஸ், நிஷித கர்மா. இதெல்லாம் நிஷிதம், இது நித்திய கர்மம், இது நைநித்திய கர்மம், இது வந்து பிராயசித்த கர்மம். இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நித்திய நைமித்திய கர்மத்திலாம் நீ அதிகமா பண்ணு. தேர் இஸ் நோ நீட் ஆஃப் டீச்சிங். இதெல்லாம் எதுவும் இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த டீச்சிங்லாம் உங்களுக்கு எல்லாம் தேவையே இல்லை. நோ நீட் ஆஃப் விதி, நிஷேத கர்மம். இதெல்லாம் விதிங்கிறமும் அவங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் நிஷேதங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை. பை நேச்சர் ஆல் ஆர் தர்மா, தர்மி. எல்லாருமே பிறக்கும் போதே தர்ம குணத்தோடு. ஏன்? எல்லாருமே சத்துவ குண பிரதானமாக பிறந்ததுனால அங்க there is no need of teaching at all. எந்த டீச்சிங் தேவையில்லை? கர்மகாண்டம்ங்கிற ஒரு டீச்சிங் அவங்களுக்கு தேவையில்லை. ஓம் எப்படி சனாதன முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்ணாரு, சின்முத்திர இப்படி காமிச்சார், புரிஞ்சு போச்சு, கிளம்பிட்டாங்க எல்லாரும். அப்ப என்ன காமிக்குது? அதெல்லாம் ஒரு சின்முத்திரை. இப்ப நம்ம வந்து எத்தனை வகுப்புகள் படிக்கிறோம்? 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம். இந்த டெக்ஸ்ட் முடிஞ்சா அந்த டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட் முடிஞ்சா இந்த டெக்ஸ்ட். ஆனாலும் ஞானம் வந்த மாதிரி இருக்குங்க, வராத மாதிரி இருக்குங்க, மோட்சம் கிடைச்ச மாதிரி இருக்குது, கிடைக்காத மாதிரி இருக்குது, இப்படியே ஓடிட்டு இருக்கிறோமே. அவர் ஒரே ஒரு இப்படி காமிச்சார் சனாதன முனிவர்களுக்கு, புரிஞ்சு போச்சு, போயிட்டாங்க. டீச்சிங் மௌனவ்யாக்யா பிரகடித்த பரபிரம்ம. புரிஞ்சு போச்சு, பரபிரம்ம தத்துவம் புரிஞ்சு போச்சுன்னா see the qualification of the student, not the teacher. qualification of the student. புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு இருந்தனால அந்த டீச்சிங்ல போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கிருத்த யுகத்தில் என்ன கர்மகாண்டம்னு ஒண்ணு, விதி கர்மமோ நிஷேத கர்மம், இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, டூஸ் டோன்ஸ் எதுவுமே கிடையாது. அடுத்தது
அந்த 4 ஞாபகம் வச்சுக்கணும். தவம், தூய்மை, தயா, சத்தியம். இந்த 4ம் 4 கால்கள். அடுத்தது திரேதா. இப்ப இதோட முடிஞ்சது, கிருத்த யுகம் முடிஞ்சிருச்சு. அடுத்த யுகம் ஆரம்பிக்குது பாருங்க. திரேதா முகே மகாபாக பிராணாத்மே ஹிருதயா த்ரித்ரயி வித்யா பிராதுகு அபூத் தஸ்யாக அகம் ஆசம் திரிவின்மகः. திரேதா முகே ஹே மகாபாக. மகாபாகனை யாரை கூப்பிடாரு? உத்தமனை கூப்பிடுறாரு. ஹே மகாபாக சம்போதன பிரதமா. திரேதா முகே திரேதா யுகத்தில் ஆரம்பிக்கும் போது, முக்கேனா ஸ்டார்டிங் பாயிண்ட். உத்தவா, திரேதா யுகம் ஆரம்பிக்கும் பொழுது பிராணாத்து மே ஹிருதயாத்து த்ரை. பிராணாத்து மே என்னுடைய பிராணனிடமிருந்து, மூச்சுக்காற்றிடமிருந்து, ஹிருதயத்திலிருந்து 3 வேதங்கள் தோன்றின. பிராணாத்து எப்படி? எஃபர்ட்லெஸ்லி. பிராணம்னா அந்த இடத்துல எஃபர்ட்லெஸ்லி. ஹிருதயத்திலிருந்து எஃபர்ட்லெஸ்லி. த்ரையி வித்யா. 3 வித்யை எது? 3 வேதங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 4வது வேதத்தையும் 3 வேதங்கள். ஏன்னா சாம வேதம்னு ஒன்று வேதமாக ஏன் கன்சிடர் பண்ணுதுன்னா, ரிக்கை வந்து நீங்கள் சாமமா பாடலாக ஓதும் போது அது சாம வேதம் ஆயிரும். அவ்வளோதான். ரிக்குக்கும் சாமத்துக்குள்ள வித்தியாசம். சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒன்று தான். அதனால 3 வேதங்கள்னு சொல்றாங்க. வித்யா 3 வித்யா. பிராதுகு அபூத்து 3 வேதங்கள் தோன்றின. எல்லா வேதங்களும் தோன்றின. திரேதா யுகத்தில் எஃபர்ட்லெஸ்லி ஃப்ரம் மை ஹார்ட், மூச்சுக்காற்றாக 3 வேதங்களும் வெளிவந்தன. மே என்னிடமிருந்து. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சுக்கணும். இது யாக்ஞவல்கியிடமிருந்து வரல. தைத்திரிய உபனிஷத்து இறைவனிடமிருந்து யாக்ஞவல்லிகள் ரிசீவ் பண்ணி கொடுக்கறதான தவிர ரிஷிகள் வந்து ஒன்லி இது ரிசீவா. ஏன்னா பகவான் ஈஸ்வரன் தான் இதுக்கு என்னது ஆத்தர். அப்படி புரிஞ்சுக்கணும். வித்யா பிராதுகு அபூத் 3 வேதங்கள் தோன்றினவா. அடுத்தது தஸ்யாக அகம். வேதத்தால் பொருள் சொல்லி விளங்குவனாக நான் எப்படி இருந்தேன்? தஸ்யாக அகம் ஆசாம் திரிவின்மகः. அதாவது வேதத்தினால் பொருள் சொல்லி எப்படிப்பட்ட நான்? அகம் 3 வேதங்களுடைய பொருள் சொல்லி விளங்குவனாக நான் இருந்தேன். 3 வேதங்களுடைய பொருளாக, பொருள் சொல்லி விளங்குவோராக நான் இருந்தேன். அப்படிப்பட்ட நான் இருந்தேன் வேண்டாம். அப்படிப்பட்ட நான் என இருந்தேன் இல்லை. அப்படிப்பட்ட நான் 3 வேதங்களுடைய பொருளாக அர்த்தமாக இருக்கிற நான் ஆசாம் திரிவின்மகः. ஆசாம்னா அந்த 3 வேதங்களுடைய ரித்விக்கள் தோன்றினார்கள் அர்த்தம். திரிவின்மகः அப்படின்னா 3 வேதத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரித்விக் அப்படின்னா யாரு? இப்போ நாம் ஒரு ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹோமத்தை எப்படி பண்ணுறேன்னு ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சு. ஏன்னா ஒரு ஹோமம்னா 10 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டெப் ஒரு ஐயர் பண்ணுவார், செகண்ட் ஸ்டெப் ஒருத்தர் பண்ணுவார். ஆனால் எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி இது இந்த ஹோமம் இப்படி தான் பண்ணணும். சண்டி மகா யக்னம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே சைடு யக்னங்கள் நிறைய இருக்கும். அதில் வந்து ஒருத்தரும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். இவர் என்ன பண்ணுவார்? ரித்விக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியும், எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அந்த ஹோமத்தோட லீடர் மாதிரி அவர் தான் ரித்விக்கு. அவர் என்ன பண்ணுவார்? நீ வந்து இதை பண்ணு, நீ வந்து அவர் தான் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு வருவார். நீ வந்து இதை பண்ணு, விநாயகத்தை வந்து விநாயகர் ஃபர்ஸ்ட் எடுத்துன பூஜை, அதுக்குண்டான ஹோமத்தை வந்து நீ பண்ணு, அதர்சீஷ யக்னத்தை வந்து நீ பண்ணு, அதுக்கடுத்த யக்னத்தை நீ பண்ணுன்னு கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்து ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணுவார். அவருக்கு பேர் ரித்விக்னு பேர்.
நீங்க பாத்தீங்கன்னா ரிக்வேதத்தை கத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஹோமத்தை நடத்தி கொடுக்குற தலைவரா இருந்தா அவருக்கு பேரு ஹோத்தான்னு பேரு. இவர் என்ன சொல்றாரு, அந்த தலைவர் ரித்விக்கு தோன்றினார்கள்ங்கிறார். ஹோத்தான்னு பேரு. எப்ப அடுத்த திரேதா யுகத்துலதான் அந்த ரித்விக்கில் தோன்றுகிறார்கள். எது யார் ஃபர்ஸ்ட்? ரிக்வேதத்துக்கு பேர் என்ன சொன்ன? ஹோத்தா. யஜூருக்கு அத்வர்யூ. அத்வர்யூ படிச்சிருப்பீங்க முதலையே, அத்வர்யு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து உத்காதா. 3 வேதங்கள் இல்லைங்களா? 3 வேதத்துக்கு இப்ப நான் சொல்லிட்டேன். ஹோத்தாங்கிறது ரிக்வேதம், அத்வர்யுங்கிறது யஜூர் வேகம், உத்காதாங்கிறது அதர்வண வேதம். அதர்வண வேதம் தான். எஸ், உத்காதாங்கிறது சாம வேதம். கரெக்ட். உத்வாத்தாங்க சாம. இந்த 3 தோன்றினார்கள். மொத்தத்துல 3 ரித்விக்கள் தோன்றினார்கள். எப்படிப்பட்ட நான்? வேதத்தின் பொருளாக விளங்கப்படுவனாகிய நான், என்னிடமிருந்து அவர்கள் தோன்றினார்கள். வேதம் எப்படி வந்தது? என்னுடைய மூச்சுக்காற்றாக வெளிவந்தது. இப்ப அந்த எந்தெந்த யுகத்துல என்னென்ன கால் போச்சு? திரேதா யுகத்துல ஒரு கால் போகுது பசுவுக்கு, தவம் போயிருது. ஏன் தவம் போச்சு? பிகாஸ் ஆஃப் போகம். தவம் என்ன ஆயிடுச்சு? எதனால போகுது? தவம்ங்கிற கால் ஃபர்ஸ்ட் திரேதா யுகத்துல ஒரு கால் போகுதுன்னா தவம்ங்கிற கால் போயிருச்சு. அப்ப அங்க என்ன ஆயிடுச்சு? போகம். ஏன் தவம் போச்சுன்னா போகத்தினால போச்சு. 2வது கால் சௌச்சம் போகுது. அப்போ ஏன் போச்சுன்னா பற்று. அந்த கால் ஏன் போகுதுன்னு சொல்றேன். எது போகுது? சௌச்சம் போகுது. 3வது கால் தயா. ஏன் தயா போகுதுன்னா மதம் மாத்சரியம், கர்வத்தினால போகுது. அடுத்து என்னது? கடைசியா 4வது கால் என்ன? சத்தியம், உண்மை பேசுதல். இப்ப என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அது இன்னும் கம்ப்ளீட்டா போகல, இருக்கிற மாதிரி இருக்கு. அது கலியுகம் முடியும் போது இது போகலாமா இருக்கும். மொத்தத்துல ஒரு காலா போய் ஒத்தக்கால்ல உலகம் நின்று கொண்டு, ஒத்தக்கால் தர்மங்கிறது 4 கால் நின்னா தாங்க அது ஃபுல் தர்மம். 3 கால் போயிருச்சு. அந்த ஒத்தக்கால்ல தான் இப்ப நின்றுட்டு இருக்குது கலியுகம். சத்தியம்ங்கிற ஒண்ணு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் லா புக் அப்படின்னா ஒரே ஒரு புக்கு தான் இருந்தது, தர்மசாஸ்திரம். பெரிய புக், அது ஒரே ஒரு புக்கு தான் இருக்கும். அந்த ராஜாவும் மினிஸ்டரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு குரு இருப்பார், சொல்லி கொடுத்துருப்பாரு. ராஜாவா வர்றவங்களுக்கு அந்த தர்மசாஸ்திரம் படிச்சுட்டு தான் வரணும். ஏன்னா அப்பதான் அவன் தானே ஜட்ஜு. அப்ப அவங்களுக்கு அந்த அறிவு கொடுத்துருவாரு. கூட மினிஸ்டர்ஸுக்கும் நிதி அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கும். நீதி அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு புக்கு தான், அது படிச்சா போதும். இன்னைக்கு வக்கீல் வீட்டுல போய் பாருங்க, எத்தனா புக்கு. ஏன் அத்தனா புக்கு? 1 கால் உடைஞ்சு, 2 கால் உடைஞ்சு, 3 கால் உடைஞ்சு, ஒத்த கால நிக்கிறதுனாலதான் நீதி என்ன ஆகுதுங்க? தடுமாறுகிறது. தட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ராஜா காலம், இன்னைக்கு வக்கீல் காலம், நம்ம கலிகாலத்துல இத்தனை புக்ஸ். அது எப்படித்தான் படிக்கிறாங்களோ சாமி. அது வேற நம்பர் வேற கோட் பண்ணி தான் அங்க ஜட்ஜுகிட்ட வாதாடும் போது இத்தனாவது நம்பர் வேற சொல்லணும். இந்த வக்கீலே ரொம்ப கஷ்டமானது, அந்த நம்பர் சொல்லி ரிலேட் பண்ணணும். அப்புறம் பழைய கேஸ் ஸ்டடி வேற தெரிஞ்சிருக்கணும். இந்த கேஸுக்கு அந்த ஜட்ஜ் என்ன தீர்ப்பு கொடுத்தாரு, இந்த கேஸுக்கு அந்த ஊர்ல அந்த ஜட்ஜ் என்ன தீர்ப்பு கொடுத்தாரு, அதனால எனக்கு இதை கொடுங்கன்னு வேற கேட்க தெரியணும். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அப்போ ஒத்த ஒரு நீதி அமைச்சர் 2 பேரும் அத்தனை கேஸ் டீல் பண்ணாங்க. அப்படியே ஈஸியா. ஏன்னா ராஜாவுக்கு இது ஒண்ணு மட்டும் வேலை இல்லை. ஏது நீதி படிச்சு நீதி சொல்றது மட்டும் வேலை இல்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவரு அரசன் பஞ்சம்னாலும் பார்த்தாகணும், எதிரி வந்தாலும் பார்த்தாகணும். எல்லா பிரச்சனையும் அவர் எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்ணிருப்பார் அந்த காலத்துல. ராஜா எப்படி இருந்தது? 4 காலோட இருந்தது.
அதுதான் இப்ப என்ன ஆயிடுச்சது, ஒத்தக்கால நின்றுட்டு கிடக்குது. என்ன பண்றது? அடுத்தது 13வது. விப்ர க்ஷத்ரிய விட்சூத்ராக முக பாகு உரு பாதஜாக வைராஜாத் புருஷாத் ஜாத்தாக யக ஆத்மாச்சார லக்ஷணாக. என்ன சொல்லிறாரு? எல்லாருமே ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல. எல்லா விராட் ஸ்வரூபத்தை தவிர்த்து ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல. யார் யாரு? விப்ரன யாரு? பிராமணாகட்டும். சத்திரியக யாரு? சத்திரியனாகட்டும். விட்டுனா யாரு? வைசியனாகட்டும். சூத்ராக சூத்ரனாகட்டும். முக்க என்ன சொல்றாரு? அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். விப்ரன் பிராமணன் எங்கிருந்து வந்தான்? விராட் புருஷனுடைய என்னுடைய ஈஸ்வர தத்துவத்தினுடைய தலையிலிருந்து தோன்றினான். விப்ரக 6ஆம் மார்க்கோட்டு எங்க வந்துடணும்? முக்க. சத்ரியன் எங்கிருந்து தோன்றினான்? பாகு கைகளிலிருந்து தோன்றினான். விராட் புருஷனுடைய கைகளிலிருந்து தோன்றினான். 3ஆவது விட்டா, அவங்க யார் கொண்டு ஜாயின் பண்ணும்? உரு. உருனா தொடை. வைசியன் எங்கிருந்து தோன்றினா? தொடையிலிருந்து தோன்றினா. சூத்ரஹா சூத்ராகா எங்கிருந்து வந்தாங்க? பாதஜாகா. அந்த ஜாங்கிறது எல்லாத்தோட முக்கஜா பாகுஜா உருஜான்னு போட்டுக்கணும். ஜாங்கிறது வேர்பு. பாதத்திலிருந்து தோன்றினான். சூத்ரர்கள் பாதத்திலிருந்து. இதை கேட்டோன்னு என்ன சொல்லிடக்கூடாது? தலையிலிருந்து பிறந்தவர்களாம். இதை வச்சுதாங்க அவங்களாம் உழப்பிட்டு இருக்கிறது. தலையிலிருந்து வந்ததால் பிராமணர்கள் சிறந்தவர்கள், நீங்கள்லாம் கால் இருந்து வந்தவங்க. கிருஷ்ணரே சொல்லியிருக்கார். இதுக்கு இதுக்கு முதல்ல இருக்கிற ஸ்லோகத்தை படிக்க மாட்டாங்க. தங்களுக்கு ஏது சாதகமா இருக்குதோ அது அர்த்தத்தையும் தெரியா புரிஞ்சுக்காம தலையிலிருந்து வந்ததுனால் நாங்கள் சிறந்தவர்கள் அப்படிலாம் கிடையாது. போடுவார் பாருங்க பின்னால. வைராஜாத் எல்லாருமே எங்கிருந்தா வந்திருக்கோம்? வைராஜாத்னா விராட்டு. அடுத்த லைன்லயே இருக்குது விராட் ஸ்வரூபம் எல்லாருமே. அதை படிக்க மாட்டாங்க. அந்த ஒரு லைனை மட்டும் படிச்சுட்டு பார், நாங்கெல்லாம் பாரு தலையிலிருந்து வந்தவர்கள், நீங்கெல்லாம் பார் கால் இருந்து வந்தவங்க, நீங்க தான் நாங்க தான் உள்ள போக முடியும், கோயிலுக்குள்ள போக முடியும், நாங்க தான் பண்ணுவோம், நீங்களாம் உள்ள வரக்கூடாது. என்னது இது? அதனால உள்ள போகக்கூடாதுன்னு இல்லை. காயத்ரி மந்திரம் பண்ணி பூணூல் போட்டு அந்த பிராமணத்துவத்தோட இருக்கிறவங்க உள்ள போகணும் கோயில் கர்ப்ப கிரகத்துக்குள்ள. அது பண்ணாதவங்க வெளியே நிற்கிறோம், அவ்வளவுதான். அந்த வேறுபாடு உண்டு. இது நீ ஜஸ்ட் குளத்துல நீ சூத்திரனா பிறந்துட்டா உள்ள வரக்கூடாது, அப்படி இல்லை சொல்றாங்க பாரு. வைராஜ் எல்லாருமே யாருதான்? வைராஜாத்து. அண்டரை மன்னிச்சுக்கு இந்த வேர்டெல்லாம் வைர சொற்கள் இதெல்லாம். எல்லாருமே வைராஜாத்து. எல்லாருமே யாரிடம் வந்தது? விராட் புருஷனிடம் இருந்து. விராட்னா யார் தெரியும் இல்லையா? ஸ்தூல பிரபஞ்ச அபிமானி. அதெல்லாம் தெரிஞ்சதுனால நான் பாட்டு போயிட்டு இருக்கேன். அவரிடமிருந்து தோன்றியவர்கள் எல்லாருமே வைராஜாத்து. பிராமணனும் வைராஜாத்து, சூத்ரன் என்னது? வைராஜாத்து. அச்சா புருஷாத்து ஜாத்தாகா, அந்த விராட் புருஷனிடமிருந்து தோன்றியவர்கள். ஜாத்தாகா வைராஜாத், அனைத்து புருஷர்களும் மனிதர்களும் தோன்றியவர்கள். யக ஆத்மச்சார லக்ஷணாக. ஆத்மான அந்த இடத்துல ஸ்வ. அவரவர்கள் எப்படி வாழ்க்கை முறை எப்படி அமையணும். டெஃபினிஷன் லட்சணம் என்ன? டெஃபினிஷன் ஆத்மன ஸ்வ. நீ எந்த வர்ணத்தில் பிறந்திருக்கிறையோ, பிராமண வர்ணத்தை பத்தி பேசுறாரு ஆசிரமத்தோட. நீ எந்த வர்ணத்துல பிறந்திருக்கியோ அதற்கு ஸ்வன ஆத்மன ஸ்வ, அதற்குண்டான சார வாழ்க்கை முறை வாழ். அவ்வளவுதான். சாரன ஃபாலோ. சார எதற்கு? அவங்கவுங்க எந்த வர்ணத்துல பிறந்திருக்கீங்களோ அது பிரகாரம் வாழு. எல்லாருமே என்னிடமிருந்து தோன்றியவர்கள். விராட் புருஷனாக இருக்கிற என்னிடமிருந்து தோன்றியவர்கள். அவங்க தலையிலிருந்து வந்திருக்கலாம், அவங்க காலிருந்து வந்திருக்கலாம். ஆனா எல்லாருமே என்னது? விராட் புருஷன். நமக்கு கால் ரொம்ப கீழானதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? நீ கீழான கால் இருந்து வந்தவன் சொல்றான் பாத்தீங்களா? காலை வெட்டி நீ வாழ்ந்துருவியா என்ன? யோசனை பாருங்க. தலைதான் முக்கியம், நாங்க தான் பெருசு அப்படின்னா தலை மட்டும் இருந்தா வாழ்ந்துடலாமா என்ன? கால் இல்லாம வாழ முடியுமே என்ன? பெட்ரிடன் ஆயிரும். சோ அதான் சொன்னேன், ஒரு மனிதன் நடக்கிறான்னா தலை எவ்வளவு முக்கியமோ கால் எவ்வளவு முக்கியம் அவனுக்கு. சோ அவனுடைய அந்த ஒரு எல்லா டோட்டலா ஹார்மோனியா இருக்கும்போது அவன் என்ன பண்றான்? மனிதன் நடந்து செயல்பட முடியும். எனக்கு கை வேண்டான்னு வாழ முடியுமா? கால் வேண்டான்னு வாழ முடியுமா? இல்ல தொட வேண்டான்னு வாழ முடியுமா? தலை மட்டும் போதுன்னு வாழ முடியுமா? இதோட வெட்டிட்டா வாழ்ந்துருவானா என்ன? அவங்களால வாழ முடியாது உலகத்துல. அது தெரியாமல்
இதை அறியாமல் சரியாக புரிந்து கொள்ளாததனால், உருப்படியா படிக்காததுனால. என்ன இறைவன் சொல்லியிருக்காங்கிறது ஒரு குரு முக்கேன அந்த பரம்பரையில் வந்த குருட்ட படிக்காததுனாலதான் இத்தனை சொதப்புல. ஏது, நான் தலையில இருந்து வந்துட்டேன் அதனால நான் கிரேட்டு, நீ கால் இருந்து வந்திருக்க அதனால நீ அங்கேயே நில்லு. கோயில்ல அர்ச்சர்கள் பேசுறத கேட்டுட்டு தான் நான் சொல்றேன். அவங்க வாதம் வைக்கிறாங்க பாருங்க, டிவியில வேற வாதம் வச்சு ஒரு நாள் அதை கேட்டேன். ஒரு பிராமணன் சொல்லிட்டு இருக்காரு, ஏன் நாங்க உள்ள போறோம், கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஏன் நாங்க போறோம், இந்த பதில சொன்னாரு. அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான். என்னத்தை நீ படிச்ச? அதுக்கு அடுத்தலையில என்ன போட்டாரு, வைராஜாத் பிராஜாகா ஜாயந்தே. ஏன் அதை படிக்கல? படிச்சாலும் அதை அழகா அப்படியே ஒதுக்கி வச்சா நமக்கு தான் எதுவுமே தெரியாது. வைராஜாத்துன்னு தெரியாது, என்ன சொன்னாலும் நமக்கு தெரியாது. நமக்கு தான் கையில புக்கே இல்லையே. வேறங்கிற புக் வச்சிருந்தா படிச்சா அவங்க சொல்றதுக்கு நம்ம ஆர்குமெண்ட்டுக்கு போலாம். ஒரு ஆள் பேசுறாரு, 10 பேர் எடுத்து மாதிரி இருக்கிறாங்க, ஒருத்தருக்குமே சொல்ல தெரியல. அவர் பாட்டு பேசிட்டு இருக்க, மற்றவங்க கம்முன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாள் டிவி ஷோல நான் பார்த்தது, ஓடிக்கிட்டு இருந்தது. அவர் பேசுறாரு, அதனால நாங்க எங்களுடைய உரிமை அதுன்னு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. 10 பேத்துல ஒரு ஆள் கூட எந்திரிச்சு, ஏங்க இந்த மாதிரிங்க உத்தவ கீதையில நீங்க சொல்றது இருக்குது, எதே முக்கத்திலிருந்து தோன்றுன்னு இருக்குது, நாங்க ஏத்துக்கிறோம். பின்னாடி என்ன போட்டிருக்காரு இவரு, வைராஜா பிரஜாகா ஜாயந்த படிக்கலையே நீங்க? நீயும் அந்த புருஷனிடம் வந்தவன் தான், நானும் அந்த புருஷனிடம் வந்தவன் தான். இதுல நீ வேலை, நீ உயர்த்தி நான் தாழ்வுன்னு சாஸ்திரம் சொல்லல. நீ உன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்றியா, நான் என்னுடைய வர்ணாசிரமத்தை ஃபாலோ பண்றேன்னு தான் இறைவன் கேட்கிறாரு. நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கே, யூ ஆர் கிரேட். நான் ஃபாலோ பண்றேன், ஐ எம் ஆல்சோ கிரேட். யாருக்குமே சொல்ல தெரியல. ஏன் உத்தவ இதை படிச்சிருக்கணுமே? இங்கதான் டைம் கிடையாதே. எதுக்கு எது படிக்கிறதுக்கு டைம் கிடையாது. டிவி பாக்குறதுக்கு, ஊர் சுத்துறதுக்கு, போகத்துக்கு டைம் நிறைய இருக்கு. போகம் போகம் போகம். அங்க மாடு 3 காலம் இறந்துருச்சு, எதுவும் தெரியாது. ஒத்த காலம் நிக்கிறோம், அதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாது. என்ன வேணும், நான் சம்பாதிக்கணும், 10 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும். இதை தவிர எதுலயும் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எது நம்மளுடைய தர்மத்தை தெரிஞ்சுக்கிற கூட டைம் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டு பி நோட்டட் ஆச்சுங்களா. எல்லாம் என்னது, அந்த டெஃபினிஷன், லட்சணம்னா டெஃபினிஷன். அடுத்தது போலாம். ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வர்ணாசிரமத்தோட குழப்பம். இந்துக்கள் நாமளே கொடுக்குற விளக்கமே தவறா கொடுக்குறாரு அவரு. நீங்க ஏன் அவர் கேட்கிறாரு, நீங்க மட்டும்தான் ஏன் உள்ள போனா, இவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? உள்ள போறதுக்கு குவாலிபிகேஷன் இருக்கிறோம் போல. யார் குவாலிஃபைடு? ஜஸ்ட் குலத்தக பிராமணனா நான் பிறந்துட்டுனா உள்ள போறதுக்கு நான் குவாலிஃபைடு கிடையாதுன்னு சொல்லியிருக்கணும் அவரு. ஏன்னா அவரு தான் இறைவன் அப்படிதான் சொல்றாரு, நீ குலத்தக பிராமணா பிறந்துட்டுங்கிறக்காக நீ கர்ப்பகிரகத்துக்குலாம் போக முடியாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் நார்ம்ஸ் இருக்கு. அது பண்ண வந்தா உள்ள போக முடியும். பண்ண முடியாது, வெளியில இருந்து சாமி விட்டு போ. முடியலன்னா தப்புன்னு சொல்லு இறைவன். நீ வெளியில இருந்து சாமி விட்டு தப்புன்னு சொல்றாரு இல்ல, உள்ள இருக்கிற கிரேட்னு சொல்றாரா? இல்லவே கிடையாது, எங்கேயுமே கிடையாது, எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது. அவங்களும் படிக்கிறது இல்ல, வெளியில் நிக்கிறவங்களும் படிக்கிறது இல்ல. இது வேற டிபேட் வேற ஓடுது டிவியில. அவரும் படிக்கல, கேட்கறவங்களும் படிக்கல. தெரிஞ்சவங்க கேட்கும்போது அப்படியே அப்படியே அடாடாடாடான்னு இருக்குது. யாரோ ஒரு ஆளாவது கொஞ்சமா படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் விவரமா பேசுனா நம்மளும் கேட்கலாம். எது கிடையாது, புக்கே தொடர்றதில்ல. அவர் கையில வச்சிருக்கார தவிர பிராமணன் புக்கை திறக்கிறது படிக்கிறது இல்லை. இவங்கெல்லாம் அது எனக்கு சம்மந்தம் இல்லாத புக்கு நீயே வச்சுக்க, நாம இவங்க ஒரு குரூப் விட்டுட்டாங்க. அவங்க எங்க புக்கு எனக்கு தான் சொந்தம் மாறல வச்சுக்கிறாங்க, ஆனா திறந்து படிக்கிறது இல்லை. இதுதான் ஓடிட்டு இருக்குது உலகத்துல. வச்சுங்களா, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது விப்ர கிருஹாஸ்ரமக ஜகநதக பிரம்மச்சரியம் ஹிருதய மம. அடுத்தது எங்க சொல்றாரு, பிரம்மச்சரியம் என்னது வந்துட்டாரு, ஆசிரமத்துக்கு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் வர்ணத்தில் முடிச்சிட்டாரு. என்ன எங்கிருந்து இந்த வர்ணங்கள் தோன்றுனது? விருக்ஷஸ்தானாத் வனேவாசக ஞாசக சீர்ஷனி சம்ஸ்திதாக. என்ன பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம்ஸ். லட்டு லட்டா லட்டு லட்டா படிக்கணுமே, படிச்சாத்திரம் புரிய போகுது. என்ன சொல்றாரு, கிரக ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்துக்கலாம். ஞாசக சீர்ஷீஸ். ஏன்னா ஒரு ஆசிரமம் வரலாம், சன்னியாச ஆசிரமம் வரலாம். ஆசிரமம் எங்கிருந்து தோன்றுச்சு? எல்லாமே என்னிடமிருந்து தோன்றியது, அவ்வளவுதான். அதுல மாற்றுக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. ஆல் ஆர் ஈக்குவல், அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஞாசகன சந்நியாசக சீர்ஷி சம்ஸ்திதக, என்னுடைய தலையில் இருந்து தோன்றியது சந்நியாசாசிரமம். இதனாலேயே குவாலிஃபிகேஷன் இல்லாமையே சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு நான் தான் கிரேட்டுன்னு சொல்ற குரூப் இருக்கு. ஏன்? சந்நியாசம் எங்க இருந்தது? தலையிலிருந்து வந்திருக்கு, இவனுடைய தலையிலிருந்து வந்திருக்கு. சீர்ஷ
ஞாசக சீர்ஷணி இதை மட்டும் பிடிச்சுக்கிறது. ஞாசகன சன்னியாசி எங்கிருந்து வந்தாங்க? சீர்ஷணி சம்ஸ்திதா. இதை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறது. சன்னியாச வேஷம் போட்டுக்கிட்டு நான் தான் கிரேட்டு, ஐ எம் வெரி க்ளோஸ் டு பகவான், நீ என்ன பகைச்சுக்கிட்டீங்கன்னா நீ நாசமா போயிடுவேன், அதனால எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடு, நான் ராஜயோகம் வாழ்வேன், எனக்கு அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் நீ நல்லா இருக்க முடியும். இப்படி ஏமாத்துறாங்களா இல்லையா? உலகத்தில் ஏமாத்துறது இருக்காங்களா இல்லையா? ஏன்? ஒரே வார்த்தை, சன்னியாசங்கிறது புனிதமான ஆசிரமம், அதற்குண்டான குவாலிஃபிகேஷனை பெற்று படிப்பு படிப்பு படிப்பை தவிர எதுவும் இல்லை, ஜபம், இவ்வளவு மட்டும்தான் சன்னியாசியோட ஆசிரமத்தோட கண்டிஷன். அதெல்லாம் ஏதும் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் பை வியரிங் த ட்ரெஸ், வேஷம். பகவத்கீதையில பஜகோவிந்தத்துல போட்டு தாக்குவார் பாருங்க சங்கரர், வேஷம் வேஷம். பகு எதுக்கடா அந்த வேஷம் போட்டு சுத்துறீங்கன்னு கேட்பாரு அவரு. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்கன்னு அர்த்தம், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஞாசக சீர்ஷி சம்ஸ்தித. சன்னியாசம் எங்கிருந்த சன்னியாச ஆசிரமம் எங்கிருந்து தோன்றுச்சு? சீர்ஷின்னு என்ன? தலை. வக்ஷகஸ்தானாத்து வனே வாசக. வனே வாசகர் யாரு? அடுத்தது சன்னியாசத்துக்கு முந்தின ஆசிரமம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன ஆசிரமம்? பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், அப்புறம் சன்னியாசம். இப்ப அடுத்தது வானப்பிரஸ்த. வனே வாசகன யாரு? வனத்தில் வாழ்றதுனா பொறுப்புகளை, பையனுக்கு குழந்தை பிறந்த அன்னைக்கு நாம இதுக்குள்ள போயிடணும், கிரகஸ்தாசிரமத்தை விட்டு. எல்லாத்துக்கும் பேரை மறந்துட்டா சாக்லேட் கொடுக்குறேன்னு பார்த்தீங்களா, என்ஜாய் பண்றீங்களா? அது இண்டிகேட்ஸ் வாட்? அந்த பேரை நம்மள என்ன சொல்றான்? ஏய், பொறுப்புகளை எங்க அப்பா கையில கொடுத்துட்டு நீ வனவாசம் போட என்ன அர்த்தம்? படிக்கிறது வீட்டு விட்டு போறது இல்லைங்க வனி, வீட்டுக்குள்ளேயே வேதம் படிக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோ, பொறுப்புகளை எங்க அப்பா கையில கொடுன்னு அந்த குழந்தை சொல்றான். பேரனோ பேத்தியோ பிறந்ததுன்னா அவங்க சொல்ற வார்த்தை, ப்ளீஸ் கிவ் யுவர் கீ டு மை டேட். அதுதான் அர்த்தம். பொறுப்புகளை கொடுத்துட்டீங்கன்னா தான் எங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். புக் எடுத்து வச்சா புரியும், மண்டையில ஏறும். நான் எல்லா பொறுப்புகளையும் வச்சுக்கிட்டு நான் படிக்கிறேங்க, பிசினஸும் பண்றேங்க, படிக்கிறேங்க, எல்லா பொறுப்புகளையும் நான் தான் வச்சுக்கிறேன். படிக்கிற மாதிரி கிளாஸ் போற மாதிரி போகும், மண்டைக்குள்ள ஒண்ணு ஏறாது. சோ வனே. அப்போ யாரு? விருக்ஷஸ்தானாத்து. என்னுடைய வர்ணாசிர தர்மம் எங்கிருந்து வந்ததாமா? செஸ்ட். செஸ்ட். வானப்பிரஸ்த ஆசிரமம் தலைக்கு கீழே செஸ்ட்ல இருந்து வந்தது. ஃபர்ஸ்ட் தலை வந்துதா? சன்னியாசிகள் தலையிலிருந்து வந்தாங்க, தலை வந்ததுல தலையிலிருந்து வந்தாங்களா? அதுக்கு கீழ் இருக்கிற ஸ்தானாத்து வக்ஷ, சாரி விக்ஷன் படிச்சத என்னடா வக்த, எஸ் வக்ஷஸ்தானா. வக்ஷம்னா கீழ், வக்ஷஸ்தானத்துனா அதுக்கு கீழ் இருக்கிற ஸ்தானாத்து, இடத்திலிருந்து. அப்ப தலைக்கு கீழே யார் இருக்கா? செஸ்ட். அதுல இருந்து யார் வந்திருக்கோம்? வனே ஆசிரமம். பிரம்மச்சரியம் ஹிருதயா. அந்த செஸ்டுக்குள்ள இருக்கிற ஹிருதயம் இருக்கு பாத்தீங்களா, ஹார்ட். பிரம்மச்சரியம் ஹிருதயா மம. அழகா போடுறார் கூட ஒரு வேர்டு, என்னுடைய இருதயத்திலிருந்து தோன்றியவர்கள் பிரம்மச்சரிய ஆசிரமம். தோன்றிய ஆசிரமம் பிரம்மச்சரிய. ஏன்னா அவ்வளவு பிடிக்கும். ஹிருதயம்னு என்னங்க? ஹிருதயம்ங்கிறது எதை குறிக்குது? அந்த லைக்கிங், விருப்பு. ஏன் அப்படி சொல்றாரு? எவன் ஒருத்தன் பிரம்மச்சரிய ஆசிரமத்துல உருப்படியா வாழ கத்துக்கிறானோ, குழந்தை பருவம் அப்பா டூஸ் டோன்ட்ஸுக்குள்ள வந்து பிரம்மச்சரியத்துல என்னென்ன டூஸ் சொல்றாரோ, எதை டோன்ட்னு சொல்றாரோ, அந்த குழந்தை அங்கிருந்து 10-12 வயசு வரைக்கும் தான் பிரம்மச்சரிய ஆசிரமம். சிலதுல வந்து சில குளத்துல பாத்தீங்கன்னா 24 வயசு, சிலதுல பாத்தீங்கன்னா ஒரு உள்ள போறப்ப 10 வயசு 12 வயசு உள்ள போறாங்க, அதுக்கப்புறம் 12 வருஷம் படிக்கிறாங்க, மேக்ஸிமம் 20 to 24. அது வரைக்கும் இருக்கிற ஆசிரமத்துல அவ என்னத்தை கத்துக்கிறானோ, வாட் ஆர் த டூஸ் இறைவன் சொல்றாரோ அதெல்லாம் செஞ்சுட்டான். எது செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை விட்டுட்டான்னு வச்சுங்க. அந்த பையன், அந்த குழந்தை ஆயுசுக்கும் நல்லா இருக்கும். இப்ப என்ன ஆச்சு? அந்த ஏரியா, அந்த வயசுதான் எதை கத்துக்கணுமோ கத்துக்காம இருக்கிற எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. அந்த வயசுல எதை கத்துக்கணுமோ கத்துக்கிட்டா, ஹிருதயம் சொல்றாரு பாத்தியா, என்னுடைய ஹிருதயத்திலிருந்து தோன்றியவர்கள். ஹிருதயம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான இடம். அந்த இடத்துல இருக்கிறவங்க யாரு? பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்க. அதுகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம விட்டுட்டோம்னா சமுதாயம் அழியுங்கிறத 100-200 வருஷத்துக்கு முன்னாலே கண்டுபிடிச்சிட்டாங்க.
அழகா நம்ம தலையில நாமளே மண்ணை போட்டுக்கிறது தெரியாம செக்குலருங்கிற பேர்ல பகவத்கீதையெல்லாம் ஒதுக்கி பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு கொண்டு போனோம்னா அந்த அந்த சமுதாயம் நாசடையுங்கிறது நமக்கு தெரியல. நம்மளை எங்க கூட்டிட்டு போயிருக்கிறாங்க, ஏன் இந்த கேள்வி நமக்கு கொடுக்கப்படலன்னு ஒரு பயம் கேள்வி கேட்கல. கேட்டவங்க நைஸா கொண்டு விட்டாங்க. அந்த கதை கேட்டீங்கன்னா அது வேற கதை. ஒரு ஆள் எழுந்து கேட்டாரு, இது தப்புன்னு. அவர் எப்படி செத்தாருன்னே தெரியல. ஒரே மாசத்துல காலி. இதெல்லாம் நடந்திருக்கு நம்ம அரசாங்கத்தில். இத கேட்டவங்க காலி. எது இந்த இடத்த போய் தொடரமே, இந்த இடத்துல நம்ம கை வைக்க வேண்டிய இடத்த நம்ம ஒண்ணுமில்லாம பண்றமே, அப்ப நம்மளோட பாரதம், ஃபியூச்சர் பாரதம் எப்படி இருக்கும் கேள்வி யாருமே கேட்கல. கேட்டவன் முடிஞ்சான். என்னாச்சு, எங்க கை வச்சாங்க, இப்ப பாத்தீங்களா என்ன கஷ்டப்படுது பாரதம். ஏன் ஹிருதயத்துல போய் கை வச்சிட்டோம். அந்த வயசுக்கு அதான் சுவாமிஜி சொல்லுவாரு, அந்த வேருக்கு நீர் ஊற்றுதல். நீங்க போய் ஸ்கூல்ல போய் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நீங்க ஸ்கூலுக்கு போய் சொல்லி தரதுங்கிறது ஒரு வேருக்கு நீர் ஊற்றுதல் சமம். அங்க போய் நம்ம குடிச்சோம்னா தான் அடுத்த ஏன்னா அதுதான் அடுத்த பாரதத்தை உருவாக்கக்கூடிய பிரஜாகா. அதான் ஹிருதயம். புரிஞ்சுக்க, அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஆசிரமத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரம்மச்சரிய ஆசிரமம். ஏன்னா அங்க அவன் கட்டுப்பாட்டுல வந்துட்டானா, he can have a happy grihastha life, he can have a happy vanaprastha life. அல்லது சன்னியாசி எடுத்துக்கிட்டாலும் he can have a சன்னியாசி happy life. சந்தோஷமா இருக்கணும்னா கிரகஸ்த அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துல அவன் கரெக்டா இருந்திருக்கணும். புரிஞ்சுங்களா? அடுத்தது சொல்லி முடிச்சுக்கலாம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஆசிரமம் தான் இருக்குது, நம்ம கிரகஸ்த ஆசிரமம். கிரகாசிரம ஜெகநதக, அதுக்கு கீழான பகுதியிலிருந்து தோன்றிய ஆசிரமம் தான் இறைவனுடைய தலையிலிருந்து சந்நியாசம், செஸ்ட்ல இருந்து வானப்பிரஸ்தம், வானப்பிரஸ்தம், அப்புறம் ஹிருதயத்திலிருந்து உள்ளிருந்து பாருங்க, அந்த வேர்டு பாருங்க, ஹிருதய. ஏன் என் கையிலிருந்து வந்தா ஏன் சொல்ல பகவான், ஹிருதயத்திலிருந்து வந்தவங்க குழந்தைகள். அடுத்தது கீழ்பகுதி எல்லாமே போட்ட அதில் யாரு, கிரகாசிரம ஜெகநதனா, அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அது கிரகஸ்தாசிரமம். symbolic representation only, no literal meaning. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். it is only a symbolic representation. you should not take the literal meaning. எழுதி வச்சு கோடு போட்டு வச்சுக்கோங்க. you should not take the literal meaning. ஏன்னா எல்லாருமே ஈஸ்வரா, எல்லாருமே ஈஸ்வரன் வந்தவர்கள் இல்லைங்களா? இதை நான் வகுத்து கொடுத்தேன்னு சொல்றாரு, அவ்வளவுதானே தவிர இதுல எதுவும் மேலும் கிடையாது, கீழும் கிடையாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.